நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு ஊறுகாய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 100 பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய பூண்டு, மலை பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் 100 பூண்டுக்கு. நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். கொட்டையை எடுத்துகிட்டு போடலாம். பிச்சு போடுங்க, அப்போ தான் மசியும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதில் இன்னும் கொஞ்சம் மசையணும். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வெந்தயம், கடுகு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு இது மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஆற வச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் கசக்கும், ஏன்னா வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கசக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காசுல எண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்டியான இது. நம்ம பண்ணி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா 3 மாதம் 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். ஏன்னா கெடாது. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், காய வச்சு ஊற்றிருக்கோம். பூண்டு உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.